ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செல்லலாம். ஆமென். மனம் புதிதாகுவதை குறித்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நம்முடைய மனம் என்ன செய்யப்பட வேண்டும்? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க பாப்போம். மனம் புதிதாக வேண்டும். கூட்டம் நடத்துற மாதிரி தட்டிடாதீங்க. சும்மா லேசா ஒரு தட்டு தட்டி என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க? கவனிங்க. ஹல்லேலூயா. மனம் புதிதாகுவது நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை வருடங்கள் நம்முடைய மனமானது பல்வேறு விதங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பழக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால அது நம்முடைய வெற்றிக்கு ஒரு தடையாகவே என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகையால் நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், அதற்கு நேராக என் மனதை நான் என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும். நம்முடைய மனமானது சூழ்நிலைகளாலும், நம்ம வளர்க்கப்பட்ட விதங்களாலும், நம்ம கற்றுக்கொண்ட கல்வி முறைகளாலும், நம்முடைய பெற்றோர்களாலும், பல்வேறு நாம் வாழ்கிற சூழ்நிலை, நம்முடைய கலாச்சாரங்களினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கு? இதுவரைக்கும் பக்குவப்பட்டிருக்கு இல்லையா? பல்வேறு விதங்கள்னால நம்முடைய மனம் என்ன செஞ்சு பல காரியங்கள் நம்ம மைண்ட்ல செட் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? ஆழ் மனதுல சில காரியங்கள் ஆழமா என்ன செஞ்சிருச்சு? ஆழ் மனதுல பதிருச்சு. அது அந்த பதிக்கப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு யோசிக்கிறதே என்ன செய்யறது இல்ல. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் நீங்க வண்டி ஓட்டும் போது எப்படி ஓட்டிருப்பீங்க? வண்டி ஓட்டும் போதெல்லாம் கீரை ஒரு என்ன செஞ்சிருது, அப்படியே பாத்துறது. இப்ப என்ன கீர்ல நம்ம போகணும் என்ன அப்படின்ற ஒரு மைண்டோட என்ன செஞ்சுட்டு இருப்போம், வண்டி ஓட்டிருப்போம். வண்டி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, வண்டியில யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசவே அமைதியார் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்ல அப்படி என்ன செய்வாங்க ஆரம்ப காலத்துல. ஏன்னா அப்பதான் நம்முடைய மனது அதை என்ன செய்கிறது, அதை கற்றுக்கொள்ளுகிறது. ஆனா இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே போன்ல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போன்ல பேசிட்டே போறாங்க இல்லையா? அவங்களுக்கு அடுத்து என்ன கீர் போடணும்னு யோசிக்கிறாங்களா? இல்ல, தன்னாலவே என்ன செய்கிறது, தன்னாலவே அது இயங்குகிறது இல்லையா? அவங்களும் வண்டியில யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது இல்ல. இப்ப வண்டி ஓட்டி பழகின உடனே கண்டுக்கிறதே இல்லை. ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? யாருமே என்ன செய்யக்கூடாது. அப்புறம் ஜோம் பண்ணுவாங்க, ஏசப்பா ஆப்போசிட்ல எந்த வண்டியுமே வந்துடக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஜோம் பண்றது? வண்டி ஓட்டி பழகிற நாட்கள்ல எப்படி ஜோம் பண்றது? ஆப்போசிட்ல எந்த வண்டியுமே வந்துடக்கூடாது. அப்ப இன்னைக்கு அப்படி ஜோம் பண்றோமா? இன்னைக்கு அப்படி நினைக்கிறோமா? இல்ல. ஏன்னா அந்த வண்டி வாகனம் ஓட்டி பழகினது நம்முடைய ஆழ் மனதுக்குள்ள ஆழமா என்ன செஞ்சிருச்சு, பதிஞ்சிருச்சு. இதே மாதிரி பல காரியங்கள் என்ன செஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையில ஆழ் மனதுல பதிஞ்சிருச்சு. இந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அது நிறைய நல்ல காரியங்கள் ஒருவேளை பதிஞ்சிருக்கலாம், நிறைய தவறான காரியங்கள் என்ன செஞ்சிருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய தவறான காரியங்கள் தான் ஆழமா என்ன செஞ்சிருச்சு, ஆழமா பதிஞ்சிருச்சு. ஏன் ஒண்ணுமே கிடைக்காது, நான் முன்னேற முடியாது, எனக்கு நடக்காது, என் குடும்பத்துக்கு நடக்காது, இப்படிப்பட்ட காரியம் என்ன செஞ்சிருச்சு, ஆழமாய் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சு பதிஞ்சிருச்சு. இதை நம்ம என்ன செய்யணும்? இதை வெளியில எடுத்துட்டு எதை நம்ம உள்ள வைக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை என்னுடைய ஆழ் மனதுல பதிய வைக்கணும். ஹல்லேலூயா. எதை பதிய வைக்கணும்? தாத்தா பாட்டி சொன்னது கிடையாது, அப்பா அம்மா சொன்னது கிடையாது, மற்றவங்க நம்மளை பத்தி சொன்னது கிடையாது, நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் கிடையாது. எதை இப்ப பதிய வைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை என்னுடைய ஆழ் மனதுக்குள்ள என்ன செய்யணும், ஆழமா உள்ள பதிய வைக்கணும். அது எனக்கு நேராக என்னை வெற்றிக்கு நேராக என்ன செய்கிறது, நடத்துகிறது. தேவன் என்னை என்ன நோக்கத்திற்காக உண்டாக்கி இருக்கிறாரோ, என்னை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதற்கு நேராக என் வாழ்க்கையை என் மனதை நான் என்ன செய்யணும், என் மனதை நான் திருப்பணும். ஹல்லேலூயா. என்ன சொன்ன பாத்தீங்களா? தகப்பன் திரளான ஆஸ்தி ஐஸ்வரியத்தை அவனுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, உயர்ந்த வஸ்திரத்தை வச்சு எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா செய்ய வேண்டியது என்னது? அவன் என்ன செய்யணும்? தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்திற்கு அவன் திரும்பும் போதுதான் அந்த நன்மைகளை அவன் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அதற்கு மனதை புதிதாக்குவதற்கு பல்வேறு காரியங்களை நம்முடைய மனதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், நம்ம வைக்கணும். அதுல முதலாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும், நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு எண்ணத்தை நம்ம மைண்டுக்குள்ள பதில என்ன செய்யணும், ஆழ் மனதுக்குள்ள நம்ம பதிய வைக்கணும். ஏன்னா தேவனை குறித்து நிறைய தவறான எண்ணங்கள் என்ன செய்கிறது, கடவுளை குறித்து தவறான எண்ணங்கள் இன்னைக்கு என்ன செய்யுது அதிகமா. என்ன சொல்றாங்க, கடவுள் என்ன செய்ய ரொம்ப கொடூரமானவர், அடிச்சு என்ன செஞ்சிருவாரு, அடிச்சு போட்டுருவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யுது இருக்கு. யோபு புஸ்தகத்தை எடுத்து சிலர் என்ன செய்வாங்க, யோபு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, கத்தெடுத்து நன்மையை பெற்ற நாம் கத்தெடுத்துல இருந்து தீமையும் பெற வேண்டாமா? அப்ப கத்தர் நன்மையும் கொடுக்குறாரு, தீமை என்ன செய்யறாரு கொடுக்குறாருன்னு பலர் என்ன செய்யறாங்க. ஆனா யோபு புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, கத்தர் அவனுக்கு தீமை என்ன செய்யல, கத்தர் அவனை வேலி அடைச்சுதான் வச்சிருந்தாரு, கத்தர் அவனை பாதுகாத்துதான் வைத்திருந்தார். அதனால இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல தேவனை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம் என்ன செய்கிறது,
இருக்கு. தேவன் சில நேரம் நன்மை செய்வார், சில நேரம் என்ன செஞ்சிருவாரு, தீமை செய்வாருன்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனா தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே என்னதான் செய்யறாரு, நல்லவருமாய் நன்மை செய்கிறவருமாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் நன்மையும் கொடுத்து கொஞ்சம் தீமையும் அவர் கொடுக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொஞ்சம் நன்மையும் கொடுத்து கொஞ்சம் தீமையும் கொடுக்கறவங்க இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்க விரும்புறீங்க, நன்மையை மாத்திரமே நீங்க கொடுக்க விரும்புறீங்க. தேவனும் நன்மை மட்டும் தான் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப தேவனை குறித்து நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா, தேவன் நல்லவரா இருக்கிறாரு, தேவன் நன்மை செய்கிறவராய். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், தேவன் மன்னிக்கிறவரும் நேசிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். ஆமா, தூரம் போன யார் தன்னிடத்தில் வந்தாலும் என்ன செய்யறாரு, அவர் நேசிக்க கூடியவராய் இருக்கிறார். அவரிடத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் நம்ம கிட்ட வரணும், நம்ம எதிர்பார்க்க கூடாது, நாம் அவரிடத்திற்கு என்ன செய்ய வேண்டும். இளைய குமாரன் என்ன செய்தான், ஆமென், அவன் தன்னுடைய இருக்கிற ஸ்தானத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பினான். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்தான், அனுபவிக்க அவனால் முடிந்தது. நிறைய நேரங்களில் கர்த்தாவே இறங்கி வாங்க, கர்த்தாவே இறங்கி வாங்க, இந்த பன்னி கூட்டத்தில் நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வாங்க நீங்க வாங்க, அங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. தேவன் அங்க இறங்கி வர்றவரு, கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் எல்லாருக்காகவும் காத்திருக்கிறார். யார் தன்னிடத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மனம் திரும்பும் போது ஆமென், தேவன் நம்ம என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், மன்னித்து நம்மை அரவணைக்கிறார்னு பார்த்தோம். அதே போல நம்முடைய வெற்றிக்கு நம்ம எங்கிருந்து திரும்பணும் அப்படின்னா, நம்முடைய கடந்த கால நினைவுகளிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும் என்று கடந்த வாரம் என்ன செய்தோம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், கடந்த காலம் ஏற்பட்ட காயங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து நம்ம தேவனிடத்திற்கு திரும்பும் போது நமக்கு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. தேவன் அற்புதர். தேவன் எனக்காக என்ன செய்கிறார், மகிமையான காரியங்களை செய்கிறவர் என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேவன் அற்புதங்களின் தேவன். என்ன சொல்லுங்க, தேவன் அற்புதர். எனக்காக அவர் எப்படிப்பட்ட அற்புதத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக இறங்கி வந்தாரு, எனக்காக எப்படிப்பட்ட அற்புதங்களை எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். சில சொல்லுவாங்க, ஏசப்பா காலத்துல அற்புதம் நடந்துச்சு, உண்மைதான், ஆனா இன்னைக்கு அற்புதங்களே இல்ல. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னென்னமோ அற்புதம் செஞ்சார், ஆனா இன்னைக்கு அற்புதங்களே நடக்கிறது இல்லையே. அப்போஸ்தலர்களுடைய காலத்துல அற்புதம் நடந்துச்சு, இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கிறது இல்லையே என்று என்ன செய்யறாங்க, சொல்லுகிறாங்க. ஆனால் இன்றைக்கும் தேவன் அற்புதம் செய்கிறார். பக்கத்துல பா சொல்லுங்க, இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். பக்கத்துல பா சொல்லுங்க, இன்றைக்கும் அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா அவர் மாறாதவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. சிலர் கூட சொல்லுவாங்க, நான் ஜோமனி கத்திர ஒரு மாத்திலான்னு பாக்குறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஜெபிச்சு யார் மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம ஜெபத்தினால தேவன் மாறுறதில்லை. ஆமே, நம்ம ஜெபத்தினால நம்ம தான் மாறுறோம். எதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், நம்மை மாற்றிக்கொள்வதற்காக தான் ஜெபம் பண்றோம். தேவன் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாறாதவர். வாசிக்கலாமா? சங்கீதம் 102 அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 102 அதனுடைய 27வது வசனம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுது. 102:20. நீரோ, எல்லாம் சொல்லுங்க, நீரோ அப்படின்னா யாரு, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நீரோ மாறாதவரா இருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, மாறாத ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். நேற்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு அவர் மாறிவிடவில்லை, இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போகல. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிங்க. எபிரேயர் 13:8 வேதம் சொல்லுது பாருங்க தெளிவாய், அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 13:8 பாருங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நேற்றைக்கு அவர் மாறல, இன்றைக்கும் அவர் மாறல, என்றைக்கும் அவர் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நேற்றைக்கு மாறவில்லை, இன்றைக்கு அவர் மாறவில்லை, என்றைக்கும் அவர் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப நேற்றைக்கு அவர் அற்புதம் செய்தார் என்றால் இன்றைக்கும் எனக்கு அந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அவர் அற்புதத்தை செய்ய முடியும் என்றால் இனி 10 வருடம் கழித்தாலும் அந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்காக செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் மாறாத ஒரு தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசிங்களேன்.
தேவன் மாறாதவர். அல்லேலூயா. 3:6 பாருங்க, மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆண்டவரே சொல்றாரு, நான் கர்த்தர், நான் என்ன செய்யறது இல்ல, மாறாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நம்ம தான் உறங்குறோம், ஆனா அவர் என்ன செய்யறது இல்ல, உறங்காமல் என்னை காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அவர் அற்புதங்களின் தேவன். அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அவர் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும். குறிப்பாக பாருங்க, தேவன் பல்வேறு விதங்கள் அற்புதங்களை என்ன செய்கிறாரு, பல்வேறு காரியங்கள் அற்புதத்தை செய்கிறாரு. ஆனா குறிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிற சில அற்புதங்கள் என்ன செய்கிறது, நம்ம எதிர்பார்க்கிற சில அற்புதங்கள் உண்டு நம்ம வாழ்க்கையில. அதுல மிகவும் முக்கியமான ஒரு அற்புதம்ன்றது பொருளாதார விதத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அற்புதம். அல்லேலூயா. ஏன்னா பல நேரங்களில் நம்ம சோர்வுக்குள்ளாகவும் நம்மை பலவீனத்திற்குள்ளாகவும் நம்ம விரும்பினபடி நம்மை வாழ முடியாதபடிக்கு நம்மை கொண்டு செல்கிற ஒரு காரியம் எதுவாக இருக்குன்னா, இந்த பொருளாதாரம் தான் என்ன செய்கிறது, ஒரு பெரிய தடையாக நமக்கு முன்பாக பொருளாதார தடை ஒன்றாக இருக்கிறது. சரீர பிரகாரமாக நம்ம எதிர்பார்க்கிற சுகம் என்ன செய்கிறது, ஒரு தடையாக இருக்கிறது. இப்படி பல்வேறு காரியங்கள் இருக்கு. அதுல மிகவும் முக்கியமாக இந்த பொருளாதார காரியத்துல தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் எனக்கு தேவையான பணத்தை, எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன், என்னுடைய தேவையை அற்புதமாய் சந்திக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்ற ஒரு வெளிப்பாடு தேவனை குறித்து நமக்கு என்ன செய்யணும், அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரல அப்படின்னா நம்ம தரித்திரத்திலையும் இல்லாமையிலும் குறைவுள்ள தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், வாழ்ந்துகிட்டு இருப்போம். தேவனை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம தேவனை குறித்து சரியான ஒரு படம் நமக்குள்ள வேணும். என்ன படம் வேணும்னா, அவர் எனக்கான எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். அல்லேலூயா. என் தேவைகளை அற்புதமா என்ன செய்கிறவர், சந்திக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். திருப்பும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க. 1ஆவது அதிகாரத்திலேயே இல்லையா, 2 பேர் தான் அங்க என்ன செய்யறாங்க, ஏதேன் தோட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க, வெறும் 2 பேருக்காக அற்புதமான ஒரு உலகை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. மனிதனுக்காக எதை சிருஷ்டிச்சார் ஆண்டவர், அற்புதமான ஒன்றை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு. அதை எப்படி சிருஷ்டிக்கிறார்னா, மிகவும் நல்லதா என்ன செய்கிறார், கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். தேவன் உண்டாக்கின எல்லாம் எப்படி இருந்தது, 1ஆவது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் பாருங்க, 31ஆவது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. அல்லேலூயா. மனிதனுக்கு, மனுக்குலத்திற்கு ஆண்டவர் எதை கொடுக்க விரும்பினார், எதை தந்தார் என்றால், அவர் உண்டாக்கின எல்லாமே எப்படிப்பட்டதாக இருந்தது, நல்லதா இல்ல, மிகவும் நல்லதா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற எல்லாமே, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற எல்லாமே மிகவும் நல்லதா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கான உடைஞ்சு போனதையும் கிழிஞ்சு போனதையும் ஒண்ணுமில்லாததையும் ஆண்டவர் என்ன செய்யல, அதை தர விரும்பல. நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு அதை தருவதற்கு, நீங்க கடைக்கு போறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, ஐயா இருக்குதுலே விலை குறைவா கிழிஞ்சதா ஒன்று பழசா கொடுங்க அப்படின்னா கேட்பீங்க. எப்படி கேட்குறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸா கொடுங்க, என்ன செய்யுங்க, நல்ல உழைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் என்ன செய்யுங்க கொடுங்க. சில நேரம் நம்ம என்ன பண்றோம், உள்ளே கொஞ்சம் கம்மியா கொடுங்க. அது எதுனா நம்ம சூழ்நிலை அனுசரித்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம போய் கேட்போம். எப்படி கேட்போம், எப்படி கேட்பீங்க, நல்லாவும் இருக்கணும், ரொம்ப நாளும் உழைக்கணும், விலை குறைவாகவும் என்ன செய்யணும் இருக்கணும். ஆனா தேவன் என்ன விரும்புறாருன்னா, நல்லதாகவும் இருக்கணும், ரொம்ப நாள் உழைக்கக்கூடியதாக இருக்கணும், அது அவனுக்கு பெஸ்டாகவும் இருக்கணும். அவர் விலையை பத்தி அவர் கவலைப்படுறது இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவர் தாராளங்களின் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்க இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். என்ன பூமியை கொடுத்தாரு அவனுக்கு, பொன் விளைகிற பூமியை கொடுத்தாரு. எத்தனை பேர் தான் அதுல இருக்காங்க, மனுஷனும் உண்டாக்கவே இல்லை, மனுஷனை உண்டாக்கவே இல்லை. ஆனா உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, உண்டாக்கி வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு ஒரு தேவை வருவதற்கு முன்பதாகவே என்ன பண்றாரு, அதை ஏற்கனவே என்ன செய்யறாரு. இப்ப அவனுக்கு தண்ணி தேவை, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை உண்டாக்கிட்டு ஐயோ அவனுக்கு குடிக்க தண்ணி வேணுமே என்ன செய்வான் அப்படின்ட்டு ஒரு ஆறு அவர் என்ன செய்யல, உண்டாக்கல. அல்லேலூயா.
ஐயோ அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வேண்டுமே, இப்ப என்ன செய்வான்? அவனுக்கு கனிகளை உண்டாக்க வேண்டும் என்று என்ன செய்யல, உண்டாக்கல. தேவன் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவனுடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்திருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன விசுவாசம் வரணும்னா, உங்களுக்கு ஒரு தேவை வருவதற்கு முன்பதாகவே என் தேவன் அந்த தேவையை ஏற்கனவே எனக்கு சந்தித்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே அதை எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்காக அதை ஆயத்தைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. தேவை வந்துச்சு, ஆண்டவரே அப்பா எனக்கு இப்படி தேவை இருக்கு, எப்படியாவது நீங்க இதை சந்திங்க, அப்படி இல்ல. உங்களுக்கு ஒரு தேவை வருவதற்கு முன்பதாகவே அதை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆதாமுடைய வாழ்க்கை அதை காண்பிக்குது பாருங்க. மனிதனுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு அதை கொஞ்சமா கொடுக்கல ஆண்டவர், அவனுக்கு நிறைவாய் கர்த்தர் அதை கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நிறைவாய் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. குறைவாக அல்ல. 2 பேர் தானே இருக்காங்க, ஒரு ஊத்தை அங்க என்ன செஞ்சிருவோம், ஏதேன் தோட்டத்துல ஒரு சின்ன ஊத்தை உண்டாக்கி விட்டுருவோம், அதுல குடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டோம் இருக்கட்டும் சொல்லல. அந்த ஒரு மனிதனுக்காக 4 ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கி இருந்தாரு. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு பைப்ல தண்ணி வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆனா தேவன் பாருங்க, மனிதனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கி இருந்தாரு, அவர்கள் இருவருக்காக 4 ஆறுகள் என்ன செஞ்சதான் அந்த ஏதேன் தோட்டத்துல ஓடியது. அல்லேலூயா. தேவன் தாராளங்களின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவற்றை குறைவென்றே இல்ல. அப்ப சொல்றாரு பாருங்க, அந்த அந்த நிலத்துல இந்த தண்ணி போற இடத்துல என்ன விளைஞ்சிருக்கு, பொன் விளையிற பூமியை கொடுத்தார் ஆண்டவர். சொல்ல எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தது பொன் விளைகிற பூமி. அல்லேலூயா. ஆனா மனிதன் பாவம் செய்ததுனாலதான் என்ன செஞ்சுட்டான், அவனுடைய பூமி சபிக்கப்பட்டு முல்லை அவனுக்கு கொடுத்தது. பாவம் தான் எதை கொண்டு வந்துச்சு, சத்துரு பாவம் செய்ய வச்சு எதை கொடுத்தான் மனிதனுக்கு, முல்லை கொடுத்தான் இல்லையா, சாபத்தை கொடுத்தான், வேர்வையை கொண்டு வந்தான். ஆனா தேவன் அவனுக்கு எதை கொடுத்தாரு, அவனுக்கு பொன் விளைகிற ஒரு பூமியை கொடுத்தாரு. அல்லேலூயா. தங்கம் என்ன செஞ்சா, அப்படிதானே போட்டிருக்கு. உங்க பைபிள்ல வேற மாதிரி எழுதியிருக்கா, என்ன எழுதியிருக்கு, அவ்விடத்திலே பொன் விளையும். எல்லாம் சொல்லுங்க, பொன். கர்த்தர் கொடுத்த பூமி என்ன விளைகிற பூமி, முள் விளைகிற பூமி அல்ல, பொன் விளைகிற பூமி. அப்ப தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு நமக்கு உண்டாகணும். ஆமென். தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் எப்படிதான் கொடுக்கிறாரு, சிறந்ததை கொடுக்கிறாரு, பெஸ்டானதை கொடுக்கிறாரு, திரளாய் அவர் தருகிறார். அல்லேலூயா. இந்தப்பா கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன், அதை வச்சு நீ என்ன செஞ்சுக்கோ, குடிச்சுக்கிட்டு அப்படி பத்திரமா இருந்துக்கோ, ஆண்டவர் கொடுக்கல, தாராளமா அவனுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர் கொண்டு போகும்போது கூட எப்படி கொண்டு வந்தாரு, அடிமைத்தனத்துல சிக்கி தவிக்கிறாங்க, என்ன தேசத்துக்கு அவங்களை கொண்டு வந்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. இதுதான் தேவன். அல்லேலூயா. தேவன் எந்த தேசத்துக்கு கொண்டு வராரு, பாலும் தேனும் ஓடுகிற, கிடைக்கிற தேசம்ல பாலும் தேனும் ஓடுகிற எப்படிப்பட்ட தேசம் அது, நலமும் விசாலமுமான தேசத்தை கர்த்தர் அவர்களுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் எப்ப நமக்கு ஒண்ணு கொடுக்க விரும்பினாலும் திரளாய் தான் தர விரும்புகிறார். ஆசீர்வாதமானதாக என்ன செய்கிறார், தர விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் அற்புதமாய் இன்றைக்கும் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஒரு பண நெருக்கடி வரும்போது முதல்ல என்ன நம்ம நம்பணும், எப்படி என்ன ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த அக்காட்ட காசு கேட்கலான்னு போலான்னு இருக்கேன், ஆண்டவரே நான் போகும்போது எப்படியாவது அந்த அக்கா அந்த வீட்டுல என்ன செய்யணும் இருக்கணும், ஆண்டவரே எனக்கு இல்லைன்னு சொல்லிடாம நான் கேட்டவனே அள்ளி கொடுத்துடணும், ஆண்டவரே அதுக்கு நீங்க எப்படியாவது என்ன செய்யுங்க, அந்த அக்கா உள்ளத்துல போய் நீங்க பேசுங்க, ஆண்டவரே. என்ன ஜெபம், எப்படி ஜெபம்? கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, ஆண்டவரே நீ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே எனக்கான தேவையை நீர் எப்படி எனக்கு சந்தித்து தருவீர், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், ஆண்டவரே எனக்கான வாசலை நீர் திறப்பீர், ஆண்டவரே அவர்கிட்ட கேட்கணும்னு விரும்புறாரு. யார்கிட்ட கேட்கணும்னு, நம்ம தேவையை கர்த்தர்ட்ட கேட்கணும்னு விரும்புறாரு. நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த அக்காட்ட எனக்காக நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஆண்டவர் அவர் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டா உட்காந்துருக்காங்க, உட்காந்து பரலோகத்துல இருக்க வேற வேலையே இல்லையா? ஆமென். ஒவ்வொரு வட்டிக்காரங்கள்ட்டையும் அவர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்றதா இருக்கு வேலை இல்ல. உங்களுக்கான தேவைகளை எப்படி சந்திக்கலாம் என்று அவர் அங்கிருந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, உங்களுக்கான வழிகளை அவர் திறந்து கொண்டிருக்காரு. பல நேரம் நம்ம அதை என்ன செய்யறது இல்லை, நம்ம இதை நம்புறது இல்லை, அதை விசுவாசிக்கிறது இல்லை. கர்த்தர் எனக்கான தேவையை சந்திப்பாரு, நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து எனக்கு தேவையானதை தருவார்ன்றதை நம்ம நம்பணும். அந்த மனநிலை நமக்கு வரணும். அல்லேலூயா. அந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய தேவை உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா.
கர்த்தர் என் தேவையை எப்படினாலும் சந்திப்பாரு, அந்த நேரத்துக்கு கர்த்தர் எனக்கு தருவாரு அப்படின்னு நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க, பதஷ்டப்பட மாட்டீங்க. இல்லைன்னா என்ன வந்துடும் தெரியுமா? என்ன வரும்? கைகால் எப்பயுமே எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அப்படியே ஒரே நடுக்கமா இருக்கும். ஐயோ டேட்டு ஒண்ணுன்னா என்ன செஞ்சுட்டு இருக்கு? டேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கு. அப்படி என்ன செய்யும்? என்ன வரும்? என்ன வரும்? பயம் வரும், பதஷ்டம் வரும், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அதையே சிந்தையாவே என்ன செய்யும். ஆனா நீங்க தேவனை குறித்த சரியான ஒரு அறிவுடையவங்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நிச்சயமா நீர் எனக்கு சந்திப்பீங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, நிச்சயமா எனக்கு நீர் இங்க தருவீங்க ஆண்டவரே, நீர் என்னை கைவிடாத தேவன், எத்தனை அற்புதங்களை நீங்க செய்திருக்கிறீங்கப்பா, நீங்க நிச்சயமா என்ன செய்வீங்க எனக்காக, அது என்ன செய்வீங்க செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை நம்ம நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து பார்க்கணும், கர்த்தர் நம்ம பொருளாதார விதத்துல நம்ம நெருக்கடி நேரங்கள் வரும்போது நிச்சயமா நெருக்கடி நிறைந்த ஒரு உலகத்துல தான் என்ன செய்யறோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு அற்புதமான தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நான் கடந்த வாரம் சொன்ன பாத்தீங்களா, நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், ஆனால் மரிக்காத ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அதே போலதான் சொல்றேன், ஒருவேளை நம்ம நெருக்கடியான சூழ்நிலையில் வாழலாம், ஆனால் ஏராளமும் தாராளமுமான ஒரு தேவன் நம்ம நடுவில் உண்டு. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம நம்பணும்னா எதை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எதை குறித்து பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அந்த அற்புத பொருளை நடத்தும் போது கூட, நம்ம சபையில் நடக்கிற ஊழியங்களை கூட ஒரு நாள் கூட எனக்கு ஒரு பயம் வந்ததே, நாளைக்கு மீட்டிங் இன்னைக்கு பணம் இல்லைன்னா கூட நான் பயப்பட்டதே கிடையாது. ஏன்னா நான் ஆராதிக்கிற என் தேவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை. அவர் கொடுத்தாருன்னா ஏராளமா தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. தாராளமா. இது பழகி அப்படி பழகினதுனால நம்ம சில காரியங்களும் அசால்ட்டா கேஷுவலா செஞ்சுட்டு இருக்கோம், கேஷுவலா பண்றோம் நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவன் பேர்ல தேவனை குறித்த சரியான அறிவும் வெளிப்பாடு வந்துச்சுன்னா நீங்க தைரியமா அவரை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர், அவர்கிட்ட கேட்டா அவர் இல்லன்னே சொல்ல மாட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு வைங்க, நீங்க தைரியமா அவங்கள்ட்ட என்ன செய்வீங்க? நம்பிக்கையோடு போவீங்களா இல்லையா? ஆனா மனுஷனை கூட நம்ம நம்புறான தேவன் என்ன செஞ்சது இல்லை, நம்ம நம்புறதே இல்லை. மனுஷன்ட்ட போனா கண்டிப்பா அவர் கொடுத்துருவாரு நம்புறோம், ஆனா தேவன்கிட்ட நம்ம என்ன பண்றது இல்லை, அதை நம்புறது இல்லை. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை மனிதன் கூட நமக்கு கதவுகளை அடைக்கலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் அவர் கதவுகளை அடைக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கான திறந்த கதவுகளை வைத்திருக்கிறவர், எனக்காக திறந்த வாசல்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். 16வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. 2வது வசனம். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு முறுமுறுக்கிறாங்க? கறி கிடைக்கலன்னு என்னது? கறிக்கு என்னது முறுமுறுப்பு? நான் சொல்றேன் பாருங்க, நீங்க தேவனை குறித்து சரியான ஒரு அறிவும் வெளிப்பாடு ஒரு மனநிலை உங்களுக்கு இல்லைன்னா நீங்க உங்க வீட்டுல எது இல்லைனாலும் என்ன பண்ணுவீங்க? ஒரே முறுமுறுப்பு, கடிச்சு கொதறிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி? என்னத்தை உழைச்சி என்னத்தை சாப்பிட்டோம், என்ன ஒன்றும் கிடையாது, ஒரே ரசம் தான், ஒரே சாம்பார் தான், இந்த ஒரே பருப்பு தானா, இந்த ஒரே கத்திரிக்காய் தானா, இந்த வெண்டைக்காய் தானா, என்ன வரும்? முறுமுறுப்பு வரும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் அற்புதமா கொண்டு வர்றாரு, அவங்கள அற்புதமா என்ன செய்யறாரு, நடத்தி வர்றாரு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஐயோ நாங்க இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனாமானால் தாவலன்றாங்க. எப்படி? அந்த 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 கரிச்சட்டி பக்கத்திலேயே அங்கேயே திண்டு செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க வந்து ஒண்ணுமே நமக்கு என்ன இல்ல. எப்படி முறுமுறுப்பு இருப்பாங்க பாருங்க. நல்ல கவனிங்க, தேவனை குறித்து முறுமுறுக்கிறவங்களுக்கு சொல்றேன், பொதுவாவே நம்ம மட்டும் கிடையாது, கிறிஸ்தவங்க பொதுவாக எல்லா ஜனங்களையும் சொல்றேன், முறுமுறுக்கிறவர்கள் தேவனை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். எதனால முறுமுறுப்பு வருது? எப்ப பார்த்தாலும் அது காரணம் என்னன்னா, தேவனை அவங்க என்ன செய்யல, தேவனை நம்பல. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி இருந்தாங்கன்னா என்ன சொல்றாங்க? ஆண்டவரே செங்கடலையே நீங்க பிளந்தீங்க ஆண்டவரே. ஏன்னா செங்கடலை பிளந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடலையே 2ஆ பிளந்து கொண்டு போறாரு. வானத்தை 2ஆ பிளந்து ஒரு கறியை விட்டுருக்க மாட்டாரா இல்லையா? இஸ்ரவேல் அந்த எகிப்திலே இத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு. ஆனா இவங்க சொல்றாங்க, அந்த அந்த இறைச்சி பாத்திரத்துக்கிட்ட உட்கார்ந்து அந்த கறியை தொட்டு இந்த அப்பத்தை சாப்பிட்டு, அப்ப எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க? அதை அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு இந்த கறி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? சாப்பிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இப்ப விடுதலையா என்ன செய்ய, விடுதலை பயணம் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஐயோ இந்த கறி கொடுக்கலையா ஆண்டவர் எங்களுக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க இல்லையா? அடுத்து சொல்றாங்க பாருங்க, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்க எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க?
முறுமுறுக்கிறாங்க. எப்பயுமே பாருங்க, இந்த முறுமுறுக்கிற குணம் அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பணத்துக்காக முறுமுறுக்கிறது, என்ன உழைச்சி வீட்டுக்கார்ட்ட முறுமுறுக்கிறது, வீட்டுக்கு பிள்ளைகள்கிட்ட முறுமுறுக்கிறது, குடும்பத்தார்ட்ட முறுமுறுக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போய் அங்கே ஏலக்காய் செடியை பார்த்து முறுமுறுத்துக்கிட்டு இருக்காது. என்னதான் அடிச்சாலும் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பாரு பக்கத்து தோட்டத்துக்காரெல்லாம் பாரு, அவன் வரவே மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன செய்யுது, அள்ளி கொட்டுது. நானும் வந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் என்ன செய்யறது. முறுமுறுக்கிறீங்கன்னா நல்லா கவனிங்க. தொழில முறுமுறுக்கிறது, வேலையில முறுமுறுக்கிறது, சொந்த பந்தங்களை குறித்து முறுமுறுக்கிறது, பொருளாதார நெருக்கடி, சாப்பாட்டை குறித்து முறுமுறுக்கிறது, என்ன சாப்பாடு இது, இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா தேவனை நீங்கள் சரியாய் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கவில்லை என்பதை காண்பிக்கிறது. ஆமென். ஆண்டவர் பாருங்க, இந்த மோசைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மோசைக்கு ஒரு சங்கடமாயி போச்சு. என்னன்னா அவரும் பயப்படுறாரு. எப்படி பயப்படுறாருன்னா, பாலா போன பையன் கறியை கட்டாயில இந்த வனாந்தரத்துல 30 லட்சம் பேர் இருக்காங்க. எப்படி இந்த 30 லட்சம் பேருக்கு கறி கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க விட்டா ஒரு ஆளு எப்படி 2 கிலோ தின்னுவானுங்க, அந்த அளவுக்கு எப்படி இருக்கானுங்க, கறியில ஒரு வெறியா இருக்காங்க இல்லையா? அப்ப ஒரு 1000 பேருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ 1000 பேர் வர்றாங்கனாலே நமக்கு என்ன ஆகுது, எப்படி இருக்கும்? கொஞ்சம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இத்தனை லட்சங்களாகவும், எந்த கேட்டரிங்க பாக்குறது, எங்க பிடிக்கிறது, என்னத்தை கொடுக்கறதுன்னு பயங்கரமா என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். இப்ப 30 லட்சம் பேர் இருக்காங்க. 30,000 கிடையாது, 30 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. 30 லட்சம் பேருக்கு கறி கொடுக்கணும்னா என்ன செய்யறது? 30 லட்சம் பேருக்கு. மோசே கூட பதறாரு, ஆண்டவரே கறியை கேட்கறாங்க, ஆண்டவரே எங்க இருந்து ஆண்டவரே கறியை கொண்டு வர்றது? ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் கரம் குறுகி இருக்கிறதுன்னு நினைக்கிறையோ? பாருங்க, அடுத்து பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவருடைய பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று என்ன சொல்றாரு பாருங்க. சாயங்காலத்துல என்ன செய்வீங்க? காலில் கத்திருக்காங்க, எப்படி கறியிலேயே காலில் கத்திருக்காங்க. கர்த்தருக்கு என்ன செஞ்சிச்சு? அந்த சத்தம் கேட்டுருச்சு. கேட்டு ஆண்டு சொல்றாரு, சாயங்காலம் உங்களுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வனாந்தரத்துல எங்க இருந்து கொண்டு வருவீங்க? டன்னு கணக்குல இருந்து ஆர்டர் பண்ணி வந்தா கூட 30 லட்சம் பேருக்கு என்ன செய்யாது? எத்தனை வண்டி வரணும், ரோடு போடணும், கறியை வெட்டி வேஸ்ட்லாம் எங்க கொண்டு போய் கொட்டுறது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவ்வளவு காரியம் என்ன செய்யுது இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாயங்காலத்துல நீங்க என்ன செய்வீங்க? இறைச்சிய புசித்து என்ன பண்ணுவீங்க? அப்பத்த விடிய காலத்துல அப்பத்தான் வாயில சாப்பிட்டு எதுல வெளி வருதான்? கர்த்தர் எப்படி உங்களுக்கு கொடுத்தாரு? வாயால சாப்பிட்டு மூக்குல வர்ற மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? சாப்பிட அளவுக்கு ஆண்டு அள்ளி கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. திருப்தி ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர்களை போஷிக்கிறார். 16, 17 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்மலையிலிருந்து அவர்களுக்கு என்ன வருகிறது? தண்ணி வருகிறது. பாறை அடிச்சாங்க, தண்ணி இல்லாம இருக்காங்க, பாறை அடிக்கிறாங்க, பாறையில இருந்து என்ன வருகிறது? தண்ணீர் வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, அந்த வனாந்தர பாதையில கூட அவர்களை திருப்தியாய் போஷித்து தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவங்க என்ன சொல்றோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு வனாந்தர வாழ்க்கை தாங்க. அங்க என்னதான் இருக்கும்? குறைவுகள். வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கை, அங்க என்ன செய்யும்? குறை. ஆனா பாருங்க, இந்த வனாந்தரத்துல கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஒரு குறைவும் அவர்களுக்கு வைக்கவில்லை. இவங்க தான் கர்த்தரை விசுவாசிக்கல, ஆனா கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குறையும். தேவனை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும் உங்களுக்கு. தேவன் எப்பொழுதும் குறைவாய் கொடுக்கிறவர் அல்ல, நிரம்பி வழிகிற மாதிரி கர்த்தர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நிரம்பி வழிய பண்ணுகிறவர். நீங்க அதை நம்ப வேணும். என்ன நம்பணும்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை நிரம்பி வழிய பண்ணுவார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு சம்பூர்ணமா எல்லாவற்றையும் தருவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பல வசனங்கள் என்ன செய்கிறது? 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17:6ல பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எலியாவை அற்புதமா என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17:6 வாசிங்களேன். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், பாருங்க எந்த காக்காவது கொண்டு வருமா? யோசிச்சு பாருங்க. காக்கா கறியும் அப்பமும் கொண்டு வருமா? நம்ம எல்லாம் என்ன கேட்டு வளர்ந்துருக்கோம்? காக்கா வடைய என்ன செஞ்சிருக்கோம்? தூக்கிட்டு போன காக்கா தான் உங்களுக்கு தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கொண்டு வந்து கொடுக்கிற காக்காவை நம்ம என்ன செஞ்சதில்லை. ஆண்டவருங்க சொல்றாரு பாருங்க, தேசமெங்கும் பஞ்சமா இருக்கிறது. ஆண்டவர் ஆனா என்ன செய்யறாரு? எலியாவை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு காகத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? காகத்தை வச்சு இந்த காக்கா என்ன செய்யுது? டெய்லி காலையில சாயங்காலம் கொண்டு வருது ரொட்டினா. எப்படி காக்கா பாருங்க, ஆண்டவர் கட்டளையிட்டாருன்னா காக்கா, சில காக்கா உங்களை தேடி என்ன செய்யும்?
பக்கத்துல பாருங்க, சில காக்கா உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கருப்பு காக்கா வரும், சில கலர் காக்கா வரும். ஆமென். சில கோட்டு சூட்டு போட்ட காக்கா கூட என்ன செய்யும்? காகங்களை கர்த்தர் அனுப்புவார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கொடுக்காத காக்கா கூட என்ன செய்யும்? கொடுக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா என்ன ஆயிரும்? உங்களுக்கு கொடுக்காத நபர்களுக்கு கூட உங்களுக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் கட்டளையிட்டார்னா, இது பாருங்க பஞ்ச காலம். ஆண்டவர் ஆனா என்ன செய்யறாரு? எலியாவை சில நேரங்கள்ல நெருக்கடிகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எப்படி? ஒன்றும் இல்லையில அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? எல்லா இடத்துலையும் பஞ்சமா இருக்குல்ல, அதனால நமக்கும் என்ன இல்லை? அரிசி இல்லை, சாப்பாடு இல்லை, காய்கறி இல்லை, எல்லாம் விலைவாசி கூடி போயிருக்கல, அதனால நமக்கும் இல்லை நம்ம சொல்றோம். ஆனா வேதத்தை நீங்க வாசிங்க, சுற்றிலும் பஞ்சம் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு குறை வைக்கல. ஹல்லேலூயா. எலியாவிற்காக ஒரு காகத்தை அனுப்ப முடியும் என்றால், ஏன் உங்கள் தேவைக்காக கர்த்தர் உங்களுக்காக ஒரு நபரை அனுப்ப முடியாது? காக்காவே கொண்டு வந்து கொடுக்குதுன்னா ஏன் மனுஷன் கொண்டு வந்து கொடுக்க முடியாது? ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, அது நம்புறது இல்லை, நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவரே, எந்த காக்கா அனுப்புவீங்கன்னு தெரியல, என்னத்தை என்கிட்ட தூக்கிட்டு போகுதுன்னு தெரியல, படையை தூக்கிட்டு போனோமா நீ, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசையும் தூக்கிட்டு போயிரும் போல ஆண்டவரே. பிள்ளை காக்கா வருதான்னு தெரியல, மக காக்கா வருதான்னு தெரியல, மகன் காக்கா வருதான்னு தெரியல, இல்ல செய்முறை காக்கா வருதான்னு தெரியல, ஏதோ ஒரு காக்கா வந்து என்னத்தை என்ன செஞ்சிரும்? கொண்டு போதோ தெரியல ஆண்டவரே. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உட்காந்து யோசிக்கிறோம். நம்ம என்ன காக்காவை நம்பணும்? ஆண்டவரே, எனக்காக ஒரு கொடுக்கிற காகத்தை நீர் அனுப்புவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. டெய்லி கொண்டு வருது என்னது? அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து என்ன செய்யுது? டெய்லியும் ஒன்று கொடுக்குது பாருங்க. காலையிலையும் பஞ்சகாலம் தானே, ஒரு நேரம் ஆண்டவர் போசிச்சா போதாதா? ஒரு நேரம் கொண்டு வந்து கொடுத்தாலே. ஊர்ல இவனுக்கு தண்ணியே கிடையாது, தண்ணியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதாவது அந்த அந்த நாட்கள்ல இருந்த பஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா, இவர்கள் மண்ணை சமைத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. எதை? அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம் இருக்கும் போது தீர்க்கதரிசிக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு கறியும் அப்பத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உலகம் எல்லாம், உலகத்துக்கு தோல்வி இருக்கலாம், உலகத்துக்கு குறைவு இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இல்லாமையில வாழலாம், பஞ்சத்துல வாழலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்பினவர்களுக்கு காக்கை கொண்டு போஷிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காக்காவை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆக வரப்போற காக்காவெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்படி? காக்கா வரமானி இருக்கு, ஏதாவது கொண்டு வருதா? இல்ல, கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்காக என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா. எலியாவை காக்கை கொண்டு போஷித்த தேவன் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், நஷ்டம். பாருங்க, சுத்தில இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு விளைச்சல் இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க விசுவாசிக்கணும், என்னுடைய நிலத்தை நன்றாய் விளைய செய்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நம்ம நம்பும் போது கர்த்தர் அதை நமக்காக என்ன செய்கிறார்? செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கர்த்தர் அன்றைக்கு அற்புதத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? செய்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல வாசித்து பாருங்களேன். 2 ராஜாக்கள் 4ல எண்ணெயை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பெருக பண்ணி இருக்கிறார். 4:1 வாசித்து பார்க்கலாமா? 4வது அதிகாரம் 1 அவன் தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரனையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய? வீட்டில் இடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, தீர்க்கதரிசிய புத்திரில தீர்க்கதரிசியோட மனைவியாய் இருந்த ஒரு அம்மா என்ன செய்யறாங்க? கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க கணவர் இறந்துட்டாரு, கடன்ல என்ன செய்யறாங்க? கடன்ல இருக்கிறாங்க. இப்ப கடன் கொடுத்தவனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்ல? காசு இல்ல. அப்ப அந்த 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 அம்மா கடன் கொடுத்த அந்த ஆளு வந்து என்ன செய்ய போறான்? இப்ப 2 பிள்ளைகளையும் என்ன செய்ய போறான்? 2 குமாரர்களையும் அடிமையாய் கொண்டு போக வந்திருக்கான். இன்னைக்கு இருக்கிற அம்மா மாதிரி என்ன செய்வாங்க? சரி, நம்ம விட்டார்ல, 2 பிள்ளைகள் போனா போட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க சில நேரம், இல்லையா? வேலைக்கு விட்டுறாங்க நிறைய பேர், அப்படி பிள்ளைகளை விட்டுறாங்க. ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க? இல்ல, நம்ம கர்த்தருடைய ஊழியக்கார்ட்ட போவோம், நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு ஒரு வழியை வச்சிருப்பாரு நம்புறாங்க. பாருங்க, அதுதான் விசுவாசம். எது விசுவாசம்? கடன் கொடுத்த வந்து கழுத்து நெரிக்கிறதுக்கு வர்றான், பிடிச்சிட்டு போறதுக்கு வர்றான். அந்த சூழ்நிலையில ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு என்ன செய்யல? வரலையா இல்லையா? வரல. இல்ல, நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு போய் ஒரு கேஸ், போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டானே அப்படி ஒரு எண்ணம் வரல. பெரிய ஆளா பார்த்து நம்ம ஒரு ஆளை பிடிச்சி இழுத்து போய் 4 இழுப்பு இழுத்துட்டான் அவன் தான் அப்படின்னு அவங்க என்ன செய்யல? யோசிக்கல. என்ன பண்றாங்கன்னா, இல்ல
நான் கடந்து போகிற இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக ஒரு வழியை வைத்திருப்பாரு நம்புறாங்க. அல்லேலூயா. நெருக்கடிகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, இல்ல பண கஷ்டங்கள் வருகிறது. அந்த நேரத்துல உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, இதுதான் முக்கியம். அந்த அம்மா பாருங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்ட்ட போறாங்க, ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்ய? அல்லேலூயா. உடனே பாருங்க அவர்கள்ட்டே இருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, பெருக பண்றார். என்ன இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா என்னதான் இருக்கு, ஒரு கூட எண்ணெய் அல்லாமன்றாங்க. அப்படின்னா என்கிட்ட என்னதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு என்கிட்ட. என்ன சொல்றாங்க, கொஞ்சம் தான் இருக்குன்றாங்க. ஆனா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அதை அவர்களுக்கு பெருக பண்ணுங்க வைக்க உதவி செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்ம நெருக்கடி நேரங்களை எப்படி நம்மளை பெருக பண்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, பெருக பண்ணுகிறார். உங்கள்கிட்ட கொஞ்சம் இடம் தான் இருக்கும், ஆனா என்ன அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதிக விளைச்சலை கொடுத்து உங்களை பெருக பண்ணுவார். கொஞ்சம் தான் உங்கள்கிட்ட இருக்கும், அதுல இருந்து பெருக பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, பெருக பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் கொஞ்சத்துல இருந்து என்னை பெருக பண்ணுகிறவர். அதனாலதான் கொஞ்சம் இருந்தா கூட அதை என்ன செய்யக்கூடாது, அசால்ட்டா 500 ரூபா தான் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம்னா அதை அசால்ட்டா என்ன செய்யாதீங்க, இன்னும் நினைக்காதீங்க. கர்த்தர் அதுல இருந்து தான் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஐயோ இந்த வாரம் எல்லாம் போக இவ்வளவுதான் இருக்கு எனக்கு, இல்ல, அதிலிருந்து உங்களை கர்த்தர் பெருக பண்ண முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பெருக பண்ணுவதற்கு ஒரு பெரிய சோர்ஸ் வேணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. இல்லாததுல இருந்து எடுத்து கர்த்தர் பெருக பண்ணுகிறாரு. என்ன சொல்லுங்க, இல்லாததுல இருந்து எடுத்து, குறைவா இருக்கிறதுல இருந்து எடுத்து நிறைவா என்ன செய்கிறாரு, கர்த்தர் பெருக பண்ணுகிறார். 5 அப்பம் 2 மீன் கதை தெரியும் இல்லையா? இல்ல, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எத்தனை அப்பம் தான் இருந்துச்சு, வெறும் 5 அப்பம் தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. 5 அப்பத்தை எத்தனை பேர் சாப்பிடலாம், 5 அப்பத்தை எத்தனை பேர் சாப்பிடலாம், பார்த்தா தான் தெரியும். அப்பத்தோட சைஸ் பொறுத்து தான் இருக்குன்றீங்களா? 5 அப்பம் ஒரு ஆள் தான் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். ஆனா இந்த 5 அப்பத்தை எடுத்து 5000 பேர் திருப்தியா சாப்பிட்டு மீதியானதை எடுக்க வைக்கிறார் கர்த்தர். கர்த்தர் எப்படிப்பட்டவர், 5 கொஞ்சத்தை எடுத்து அதை ஆசீர்வதிச்சு அதுல இருந்து மீதி எடுக்கிறார் பாருங்க, அதான் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல நம்ம ஆண்டுடைய கரத்தை நம்ம நம்பும் போது, ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது, நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கூட கர்த்தர் எடுத்து என்ன செய்யறாரு, கொஞ்சம் வருமானம் தான் வந்திருக்கு, உங்க வாழ்க்கையில செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் முடியாத காரியம், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ ஆண்டவர் கேட்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே. தாராளமாய் நீங்கள் அவரை நம்ப ஆரம்பிங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நீங்க என்ன செய்ய ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. வசனங்களை எடுத்து நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க. அல்லேலூயா. வார்த்தை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். வார்த்தை எடுத்து பேசணும். வசனத்தை வாசிக்கும் போது அதை நம்புங்க. ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில இதை நீங்க செய்வீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, உலகம் சொல்றதெல்லாம் நம்புவாங்க, ஆனா வசனம் சொல்றதை என்ன செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா இல்ல, இது நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு குணம் எப்படிப்பட்ட குணம்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவன் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, இல்ல சொல்லுங்க, எப்படி உண்டாக்குனாரு, உட்கார்ந்து என்ன செஞ்சாரு, மண் எடுத்து மரத்தை அப்படியே சின்ன சின்னதா அப்படியே உண்டாக்கி, அப்படியே யானையை சின்னதா அப்படியே செஞ்சு மண்ணில் அப்படியே உண்டாக்குனாரு? இல்ல, எப்படி உண்டாக்குனாரு, வார்த்தையினால் உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் உலகத்தை வார்த்தையினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. எப்படி உண்டாக்கினாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது என்று என்ன செஞ்சாரு, என்ன சொல்லுங்க, வார்த்தையினால் உண்டானதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அர்த்தம் என்னன்னா, சில நேரம் மேலோட்டமா வாச புரியாது. காணப்படுகிறவைகளில் இருந்து ஆண்டவர் என்ன செய்யல, உண்டாக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் தேவன் மரத்திலிருந்து நம்ம என்ன உண்டாக்குறோம், இல்ல ஒரு மரத்திலிருந்து கட்டில் என்ன செய்யறாங்க, உண்டாக்குறாங்க. மரத்திலிருந்து சேர உண்டாக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் எதுல இருந்து உண்டாக்குறாங்க, ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து இன்னொன்றை என்ன செய்யறாங்க. இப்படிதான் உலகம் எல்லாத்தையும் உண்டாக்குது இல்லையா? பிளாஸ்டிக்ல இருந்து என்ன செய்யுது,
ஷேரை உண்டாக்குது இல்ல? அப்படிதானே உண்டாக்குது. ஏற்கனவே இருக்கிறவைகளிலிருந்து இவை மனுஷன் எதை உண்டாக்குறான்னா, ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து இன்னொன்று என்ன செய்கிறான். ஆனா தேவன் எப்படி உண்டாக்கினார்னா, இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறதை உண்டாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது? மரத்தை அப்படியே ஆண்டவர் பார்த்து, ஓ இதுதான் மரம், அப்ப இன்னொரு மரத்தை இதே மாதிரி செஞ்சிரும் அப்படியே உண்டாக்குனாரு? இல்ல, இல்லாத ஒன்றை, இதுவரைக்கும் காணப்படாத ஒன்றை தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அப்படி உண்டாக்கி இருக்காருன்னா நீங்க எப்படி உண்டாக்க முடியும்? எப்படி உண்டாக்க முடியும்? நீங்களும் இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். எப்படி உருவாக்க முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசும்போது உண்டாகிறது. பணம் எப்படி உண்டாகும்? பொருளாதாரம் எப்படி வரும்? ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எப்படி வரும்? நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் எப்படி வரும்? இல்லாதவைகளிலிருந்து நீங்கள் உருவாக்க முடியும். எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசும்போது. ஹல்லேலூயா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்காக அற்புதமான ஒரு வீடை தர நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. வீடு நிச்சயமா வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை பிடிங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தை உங்களுக்கான எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக, நெருக்கடி சூழ்நிலைகள் மாறுவதற்காக கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். வார்த்தை எடுத்து என்ன செய்யணும்? என்ன வார்த்தை எடுத்து பேசணும்? வாசிங்க பாருங்க, பிலிப்பியர் 4:19 வாசிங்க. கொஞ்சம் வசனம் சொல்றேன், அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. இந்த வசனங்களை தினந்தோறும் நீங்க அறிக்கை செய்யணும். தினந்தோறும் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:19 எடுங்க பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எப்படி சொல்லணும்? என் தேவன் யாருடைய ஐஸ்வரியத்தின்படி கொடுக்கிறாரு? என் தேவன் என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி அல்ல. ஏன்னா என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி கொடுத்தா நான் எப்படி கொடுப்பேன்? இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, என்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆமாவா இல்லையா? தேவன் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி கொடுப்பாரு? அவர்கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த அடிப்படையில கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நான் மனுஷன் எப்படி கொடுப்பான்? அவனுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷன் என்ன செய்வான்? கொடுப்பான். ஆனா தேவன் எப்படி கொடுக்கிறாரு? அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, அப்ப அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? ஆராய்ந்து முடியாதது, அளந்து முடியாதது. ஹல்லேலூயா. சொல்லு பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும். ஒவ்வொரு நாளும் குறைவுகள் வரும்போது சொல்லணும். என்ன சொல்லணும்? குறைவை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு தேவ ஜனங்கள்? எதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? உழைச்சு ஒண்ணுமே இல்லைங்க, மாடா உழைச்சு ஓட தெரிஞ்சதான் மிச்சங்க, போய் ஆஸ்பத்திரி கொடுத்ததான் மிச்சங்க, போய் கடன்காரனு கொடுத்ததான் மிச்சங்க, ஏன் சாப்பாடு வட்டிக்காரன் தான் ஏன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் என்ன செய்யறாங்க தேவ ஜனங்கள் சொல்றாங்க. தேவ ஜனங்கள் என்ன சொல்லணும்? என் தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 வசனத்தின்படி என் குறைவுகள் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி சொல்லி பழகுறோம் நம்ம. ஹல்லேலூயா. சங்கீதம் 23:1 தெரிந்த வசனம் எடுத்து சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும்? இல்லாத போது என்ன சொல்லணும்? குறைவுகள் வரும்போது என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைவது ஒரே குறைவு தாங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஒரே கஷ்டம் தாங்க, ஒரே பிரச்சனை தாங்க, ஒரே நஷ்டம் தாங்க அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி என்பது இல்லை. ஏனென்றால் அவர் என்னை நடத்துகிறார், நான் போறது இல்லை, அவர் என்ன செய்யணும். அதனாலதான் நம்ம வழி நடத்தக்கூடாதுங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பாக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு ரூட்டை நீங்க என்ன செய்யக்கூடாது. லோத்து மாதிரி பச்சை பசேன்னு இருக்குன்னு போயிடக்கூடாது. எப்படி? ஆபிரகாம் கூடயே இருக்கிறாரு, என்ன தூரத்துல பாக்குறாரு, ஐயோ அங்க ரொம்ப பசுமையா தெரியுதே, எதுக்கு இருந்தாலும் கூட நம்ம போய் கஷ்டப்பட்டு கூட நம்மளாம் என்ன செஞ்சுக்குவோம் போயிடும். என்ன பண்ணாரு? அவருக்குள்ள ஆட்டை மட்டும் எடுத்துட்டு என்ன செஞ்சாரு? போன கடைசியில அவருக்கு ஒன்றுமே இல்லாம போயிட்டாரு. அவருக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. லோத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து நம்மளே ஒரு வழியை என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி போட்டக்கூடாது. சொந்தக்காரங்களாம் இப்படி சொல்றாங்க, ஊராரெல்லாம் இப்படி சொல்றாங்க, எங்க வீட்டுல இப்படி ஒரு தீர்மானம் பண்ணிருக்கோங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? என்னது இதெல்லாம்? உங்களுக்குன்னு ஒரு வழியை லோத்து உண்டாக்கணும் பண்ணி வைக்கிறது. ஆமே. தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சொல்றாங்க வீட்டுல சொல்றாங்க, இதெல்லாம் படிக்க சொல்றாங்க, இந்த வேலையை அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்க எனக்காக என்ன பாதையை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்றது, அவர் என்ன பண்ணுவாராம் எனக்கு, அவர் புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கணும். நம்மள பக்கத்துல பாசனம், அவர் உங்களை மேய்த்தா புல்லு அமர்ந்த தண்ணீர். நம்மளே நம்மளை மேய்ச்சிட்டோம்னா என்ன ஆயிரும்? காஞ்ச புல்லு
ஓடுற ஆர்மானி என்ன செய்யும்? அடிச்சு போற வெள்ளத்துல போய் மாட்டிடுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நடத்துகிற பாதையில் நீங்க நடங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் மேய்ப்பனா இருக்கிறீர். இன்னைக்கு நான் எங்க வேலைக்கு போகணும், நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். நைட் தூங்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நாளைக்கு நான் எங்க போக வேண்டும் என்று என்னோட பேசுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி எதிர்பாருங்களேன், கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்விகள் இல்லாத இடத்துக்கு, ஜெயத்துல கர்த்தர் நடத்துறது. கர்த்தர் நடத்துறதுன்னா அங்க வெற்றி தான், அங்க தோல்விக்கு இடமே இல்ல. நம்மளா ஒரு பாதையை தெரிந்தெடுக்கும் போது என்ன ஆகும்? நம்ம ரூட்டை போட்டு போகும்போது என்ன ஆயிரும்? நம்ம ரூட்டு, அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா. நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா எனக்கு என்ன தெரியுமா, அதுல தான் நான் என்ன செய்வேன். இப்ப மூணாறு போகணும், எனக்கு என்ன ரோட்டு தெரியுமா, அதுல தான் நான் என்ன செய்ய முடியும், வண்டி ஓட்டிட்டு போக முடியும். ஆனா தேவன் கையில நம்ம அதை கொடுக்கும் போது அவர் ரூட்ல அவர் என்ன செய்வாரு? தேவனுடைய பாதை சிறந்தது, தேவனுடைய திட்டங்கள் பெரியது. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணிக்கணும். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஆமென். அவர் சொல்லுங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:1-2 பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, இதெல்லாம் தெரிஞ்ச வசனத்தினால சொல்றேன். ஆனா நம்ம என்ன செய்யறது? அதையும் என்ன செய்யறது கிடையாது, சொல்றது கிடையாது, ஒன்றும் செய்யறது கிடையாது. அங்க போய் பக்கத்து வீட்டுக்காரன் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்கு எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக கண்களை. எங்கிருந்து வருது ஒத்தாசை? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. மனுஷன் இருந்து இல்லைங்க, நான் சொல்றேன், மனுஷன் இருந்து இல்லை. மனுஷன் கூட இருந்து ஒத்தாசை எதிர்பார்க்க தான் செய்வான். என்னதான் எதிர்பார்ப்பான்? உங்கள்ட்ட இருந்து எதா வாங்கலாமான்னு தான் நினைப்பான், உங்கள்ட்ட இருந்து எதையா பிடுங்கலாமான்னு தான் நினைப்பான். ஆனா நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருகிறது என்றால் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. எந்த கர்த்தர்? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். உதவினா என்னது? ஒத்தாசைனா என்னது? உதவி, நன்மை, ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது. ஹல்லேலூயா. கால பாடலையா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு, கர்த்தரை தேடுறவங்களுக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேடுறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மையும் தேவன் குறைபட விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த வார்த்தைகளை நம்ப ஆரம்பிக்கணும். மனுஷனையும் சூழ்நிலையும் அதையும் இதையும் சொந்த பலத்தை கூட என்ன செய்யக்கூடாது. சில சொல்லுவாங்க, எனக்கு என்னங்க, இப்படி சொல்லுவாங்க, எனக்கு என்ன, கர்த்தர் எனக்கு நல்ல என்ன செஞ்சிருக்காரு. உலகத்தண்டை நீங்க பேசுங்க, அதான் சொல்லுவாங்க, எனக்கு என்ன, கர்த்தர் நல்ல கைகால என்ன செஞ்சிருக்காரு, நல்ல கைகால பலத்தை கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு, எனக்கு எதுக்கு கர்த்தர் அப்படின்னு என்ன செய்வான். இல்ல, நம்ம சொந்த பலத்தை நம்ம ஏன்னா இப்படி இருக்க கை டக்கு இப்படி என்ன செஞ்சிடலாம், ஒரு செகண்ட்ல மாறிடலாம். ஹல்லேலூயா. நம்ம பலன் யாருக்கிட்ட இருக்கு? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சுய பலத்தை நம்பிடக்கூடாது, நம்ம பேக்ரவுண்டை நம்பிடக்கூடாது. எனக்கு என்னங்க, எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, காடு இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் உழைப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. எப்பொழுது வேண்டாலும் அவைகள் மாறலாம். நம்ம நம்பிக்கை யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேலதான். நீங்க தான் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதிக்கிற ஊற்று, நீங்க தான் எனக்கு நன்மையை தருகிற தேவன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உயர்வை தருகிற தேவன் ஆண்டவரே. ஒன்றில நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அதற்கான வார்த்தைகள் எடுத்து என்ன செய்யணும்? வேத சொல்லு, உபாகமத்துல சொல்றார், அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர். எதை தருகிறவர்? ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் யார்கிட்ட வரணும்? கர்த்தரிடமிருந்து வரணும். உபாகமம் 8:18 வாசிங்களேன். உபாகமம் 8:18 பாருங்க. இந்த வசனங்கள்லாம் நீங்க டெய்லி அறிக்கை செய்யணும். டெய்லி வாய் திறந்து என்ன செய்யணும்? தினந்தோறும் சொல்லணும். மாத்திரை போடுற மாதிரி போடணும். இதெல்லாம் எப்படி டெய்லி மாத்திரை குடிக்கிறாங்க பாத்தீங்களா? எது குடிக்கிறாங்க? டெய்லி காய்ச்சல் தலைவலிக்கு அப்படி குடிக்கிறாங்க. டெய்லி சத்து மாத்திரை எடுக்கிறவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. எதுக்காக? உடல் ஆரோக்கியம். நான் சொல்றேன், எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய சத்து மாத்திரை எது? கர்த்தருடைய வார்த்தை. இதை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேசணும். 8:18 வாசிங்க. உபாகமம் 8. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆலையிலும் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, பணத்தை, செழிப்பை
சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? அவர் கொடுக்கிற பலத்தினாலதான் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பலத்தினால் அல்ல. அவர் கொடுக்கிற நினைவுகள்னால, ஐடியாக்கள்னாலதான் எனக்கு என்னுடைய பிசினஸ் வளர்ச்சி அடையும், என்னுடைய தொழில் பெருக ஆரம்பிக்கும். அவர் தான் என்ன செய்யறார்? எனக்கு பலனை கொடுக்கிறார். நான் ஆசீர்வாதமா இருப்பதற்கு பலனை தருகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொன்ன, ஆண்டவரே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெருக பண்ண எனக்கு பலனை நீ தருகிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம சுயபலத்தையே நம்பி சுயத்தையே சார்ந்து இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் உழைத்தாலும் அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கூட நம்மளால அனுபவிக்க முடியல. இன்னைக்கு உண்மையை சொல்ற பாருங்க, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் 24 மணி நேரம் வேலை செய்யறவங்க இருக்காங்க, 24 மணி நேரம் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, பணம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அவைகளை அவர்களால் அனுபவிக்க முடியாதபடி என்ன செய்யறாங்க? எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. எப்படி சில சொல்றது கேட்டிருக்கீங்களா? எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது பாஸ்டர், எந்த பக்கம் கூடி போகுதுன்னே தெரியாம பிச்சுக்கிட்டு போகுது பாஸ்டர் அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய சுய பலத்தையும் உங்க சொந்த முயற்சியும் சார்ந்து நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. ஆனா கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருக்கும் போது கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமான நன்மை உண்டாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்பி நம்ம இருக்கும்போது என்ன செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு கொஞ்சமா வந்தா கூட அது நிறைவாய் நம்ம வீட்டுல இருக்கும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஐயா வேலையே இல்லையா, ஆனா ஆண்டவர் எங்களை எப்படி நடத்தினார்னு எங்களுக்கு என்ன செய்யல தெரியலையா. இதாங்க கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். மாடா உழைச்சி நிக்காம போனையா வேலைக்கு, ஆனா இந்த வாரம் ஒண்ணுமே, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, வசனங்களை சொல்லும், கர்த்தரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும் ஆண்டவரே, அதனோடு அவர் வேதனையை கூட்டார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகள்லாம் இதெல்லாம் சும்மா ஏதோ எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது, இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த வார்த்தை எடுத்து உங்க இருதயத்துல என்ன செய்யணும்? எப்பயுமே உட்கார்ந்து ஐயா ஒண்ணுமே இல்லைன்னு கண்ணீரோடு நீங்க அழுது புலம்புறத கர்த்தர் விரும்பல. கர்த்தர் அற்புதமான வழிகளை உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு? வசனத்தை எடுத்து அறிக்கை செய்யும் மகனே, அதை நீ விசுவாசி, நீ அதை நம்ப ஆரம்பி. இன்னைக்கு ஒரு வேலை இல்லாம இருக்கலாம், நிச்சயமா நீ பேசின வசனங்கள், நீ பேசின வார்த்தைகள் உன் கண்களுக்கு முன்பாக நடக்கும். அல்லேலூயா. நீ எதை பேசுகிறீங்களோ, நாங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த ஹிந்தி ஜனங்கள் மத்தியில போய் நின்று ஜோமனி பிரசம் பண்ணிட்டு வந்த பாருங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா 60வது அதிகாரத்தை எடுத்து நான் டெய்லி என்ன செய்வேன்? பேசுவேன். ஏசாயா எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய மகிமை உன்மேல், இதோ இருள் பூமியும் காரலும் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் உதிக்கிற உன் ஒளிநடத்திற்கு ராஜாக்களும் சகல ஜனம் என்ன செய்வாங்க? நடந்து வருவாங்க. அப்ப நான் அந்த வசனத்தை பேசிக்கிட்டே இருந்த பாருங்க. அப்ப அதுல ஒரு வசனம் இருக்கு, அந்நிய புத்திரர்கள் என்ன செய்வாங்க? உங்ககிட்ட அந்நியர்கள் வருவாங்கன்னு வசனம் இருக்கு. அதுல கிந்தி அங்க போய் நான் ஜோம் பண்ணிட்டு நிறைய கிந்திக்காரங்களாம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன, நான் வாயில அறிக்கை செய்த அந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு என்ன செய்யுது? ஒரு நாள் நம்ம அறிக்கை செய்தோமே, அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக நீ நிற்பாய் என்று. பாருங்க, எங்க இருந்தும் வந்த ஜனங்களுக்கு மத்திய பிரதேசத்துல இருந்து வந்தவங்களுக்கு முன்பாக நம்மள கத்து நிறுத்துறாருன்னா இது சும்மா வர்றது கிடையாது. ஏற்கனவே இதற்காக விதைகள், வாசனமாகிய விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு. அதை நீ கண்ணால பாக்குறோம். எல்லாம் நீ விதைச்சாதான் வர்ற நாட்கள் கண்ணால பார்க்க முடியும். இன்னைக்கு வசனத்தை எடுத்து நீங்க தேவைகளுக்காக நீங்க விதைக்கும் போது நாளைக்கு அந்த வசனத்தை என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு நம்ம அறிக்கை செய்தோமே, கர்த்தர் என்ன குறைவில்லாம நடத்துவார்னு அறிக்கை செய்தோமே, அன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை சொன்னோமே, அநேகர் உன் நிழல் கீழே வருவாங்க, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாயின்னு வசனத்தை வாசித்தோமே, இன்னைக்கு அது என்ன செய்யுது? நடக்குதேன்னு அப்ப நினைவு வரும். ஆமா, எப்படி நம்ம அதை சொல்லணும்னா என்ன நினைக்கும்? அன்னைக்கே சொன்னாங்க, அன்னைக்கே நினைச்சேன், நான் இப்படித்தான் போகும்னு நினைச்சேன், ஒண்ணும் இல்லாம அதே மாதிரின்னா அது அப்பதான் என்ன செய்யும்? அப்ப சொன்ன மாதிரியே நடந்துச்சு, அது அப்ப நினைவுக்கு வரும். எதை நீங்க நினைக்க போறீங்க? ஆமா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து விதைக்க ஆரம்பிங்க. நான் அநேக ஜாதிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன், அநேக குடும்பங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் கரம் பிடித்திருக்கிறாரு. மனிதர்கள் எனக்கு உதவி செய்யாட்டி என்ன, சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யாட்டி என்ன, எல்லாரும் என்னை உதறி தள்ளினால் என்ன, என் தேவன் என் பட்சமா எனக்காக நிற்கிறாரே அப்படின்னு இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா, நாளைக்கு இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தையை நீங்க நாளைக்கு கண்களால் பார்ப்பீங்க. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு எதை பேசுறீங்களோ நாளைக்கு எதை கண்ணால பார்க்க போறீங்க. அல்லேலூயா. சர்ச்சில மட்டும் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி பேசிட்டு இருக்கறனால பார்க்க போறது கிடையாது. அடுத்த 7 நாள் என்ன பேசுறீங்கன்றது ரொம்ப. வீட்டுல போய் ஒன்னும் குறைவையும் மரணத்தையும் இல்லாமையும் தரித்திரத்தையும் அதையும் பேசிட்டு இங்க ஹல்லேலூயான்றதுனால ஒன்னும் வரப்போறல. இன்னைக்கு இதை பிடிக்கிறீங்களா? இன்னைக்கு போய் அடுத்த ஒரு வாரம் என்ன செய்யணும்?
இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு நீங்க தருவீங்க ஆண்டவரே. என்னை வாளாக்காமல் நீர் என்னை தலையாக்குவீர் ஆண்டவரே. நான் கீழாகாமல் நிச்சயமாய் நான் மேலாவேன் ஆண்டவரே. என் சூழ்நிலை நிச்சயமாய் மாறும் ஆண்டவரே. அநேகருக்கு கொடுக்கிற கரமாக என் கரத்தை நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே. அநேகரை பசியாற்றுகிற ஒரு குடும்பமாய் நாங்க இருப்போம் ஆண்டவரே. இதை நீங்க பேச ஆரம்பிக்கணும். இதை உங்க கண்களால் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. தேவனை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு வரணும். என்ன வெளிப்பாடுனா, என் தேவன் என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு ஒரு குறை வருவதை அவர் விரும்புவது இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பெருக பண்ணி அதிலிருந்து திரளாய் மீதி எடுக்க வைக்கிறவர். ஒரு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில என்ன சொல்றது தெரியுமா? உங்க தேவையெல்லாம் முடிந்தது போக நீங்க அதுல மீதம் எடுக்கிறவங்களா இருக்கணும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க உழைக்கிறீங்க, நீங்க உழைத்தது போக பரவாயில்ல, இந்த வாரம் வேலை செய்தோம், கர்த்தருக்கும் கொடுத்து இவ்வளவும் எனக்கு மீதி எடுக்க வச்சிருக்காருன்னு நீங்க என்ன செய்யணும்? எப்படி சொல்லக்கூடாது? ஆண்டவரே உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு இல்ல, எனக்கும் கொண்டு போறதுக்கு இல்ல, என்ன ஆண்டவரே இதுன்னு என்ன செய்யக்கூடாது? அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. ஆமென். உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வரணும்? ஆண்டவரே என்ன நல்லா நீங்க உழைக்க வச்சு ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. உங்களுக்கும் கொடுக்க எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, மீதமும் எடுக்க எனக்கு நீங்க உதவி செய்திருக்கிறீங்க. நீர் நல்லவர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் தாராளமாய் விதைக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் என்னை மீதம் எடுக்க வைக்கிறாரு. எதை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. நான் விரும்பினதை காட்டிலும் 1000 மடங்கு பெரிய காரியங்களை தான் கர்த்தர் எனக்கு செய்யறாரு. ஹல்லேலூயா. எனக்கு அதை செய்தார்னா உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் மீதம் எடுக்க வைப்பார். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வசனங்களை எடுத்து என்ன செய்யுங்க? வசனங்களை பேசுங்க. வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்க மனதை புதிதாக்குங்க. இல்ல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சிலர் என்ன சொல்லுவாங்க, நம்ம பொதுவாகவே இந்த மலை தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மனநிலை இருக்குன்னா, நம்ம வாழ்க்கை என்னது, இந்த ஏலக்காடோட போயிடும் போல, எஸ்டேட்ல இருக்கு இந்த தேலக்காடோட போயிடும் போல, அவ்வளவுதான் போல. இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பாடணும் இல்லையா? ஏல் ஈரே குப்பையில பிறந்து கிருபையா எங்க கொண்டு வைக்கிறாரு? அரியணையில் அமர வைக்கிறாரு. ஹல்லேலூயா. பிறந்தது குப்பையா இருக்கலாம், ஒருவேளை சூழ்நிலை. ஹல்லேலூயா. பிறந்தது என்ன எந்த இடமா இருக்கலாம்? தரித்திரமான குடும்பத்துல இருக்கலாம். பிறந்தது ஒருவேளை இல்லாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. என்னை அரியணையில் அமர பண்ணுகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை திரளாய் உயர்த்துகிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். இன்னைக்கு நான் கடந்து போகிற சூழ்நிலை என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க நான் அனுமதிப்பது இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசம் வரணும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், ஆனா இப்படியே நான் இருந்துருவது கர்த்தர் அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். விசுவாசிக்கணும். நீங்க தேவனை பெரியவராய் நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தேவனை குறித்து பெரிய பார்வை உங்களுக்கு உண்டாகணும். அவர் நினைச்சா, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு நாளைக்கு வேலை கிடைக்காதா நீங்க நினைக்கிறீங்க. தேவனை நீங்க சரியாய் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவரே இதே ஊர்ல பல ஏக்கர் கணக்கான இடத்தை உங்களால எனக்கு தர முடியும் ஆண்டவரே. ஒரு ராஜாவா இந்த இடத்துல நீங்க அமர பண்ண முடியும் ஆண்டவரே. நான் உண்மை நம்புகிறேன். நீங்க நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களை தேடி வரும் இடங்க. ஹல்லேலூயா. அநேகருக்கு வேலை கொடுக்கறவங்களா நீங்க வேலை கிடைக்காத ஆண்டவர் இந்த வாரம் ஏசப்பா எனக்கு எப்படியோ வேலை, அப்படி நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. இந்த வாரம் இத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்திருக்கேன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவரை பெரியவராய் பார்க்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய குறுகிய எண்ணங்களை, உங்களுடைய எகிப்தியருக்கு இருந்த மாதிரி இருந்த அந்த பிற்போக்கான எண்ணங்களை உடைத்து என்ன செய்யுங்க? உடைத்து மாற்றுங்க. எனக்கு கிடைக்காது, எனக்கு நடக்காதுன்றதை எடுத்து போடுங்க. அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு எல்லாம் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாள் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்களை நம்பி நம்பி, சூழ்நிலைகளை நம்பி நம்பி, எங்க சுய பலத்தை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்தது போதும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. நீங்க எங்களை உயர்த்துகிறவரப்பா. எங்க படிப்பு, எங்க ஞானம், எங்க திறமை எங்களை உயர்த்துவது இல்லப்பா. நீங்க தான் எங்களை உயர்த்துகிறவரப்பா. ஆடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த தாவீதை எடுத்து ராஜாவா மாத்தினீங்களே ஆண்டவரே. குழியில் கிடந்த யோசேப்பை எடுத்து ஆண்டவரே நாட்டை ஆளுகிறவனாய் நீர் மாற்றினீரே ஆண்டவரே. ஆண்டவரே, பயந்து ஒளிந்து கிடந்த மனிதர்களை தூக்கி நீங்க ராஜாவாய் உயர்த்தினீங்களே ஆண்டவரே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லாதவர்களை நீங்க அப்படி பயன்படுத்த முடியுமானால் எங்களையும் நீங்க பயன்படுத்த முடியும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் பட்சபாதம் இல்லை ஆண்டவரே. உம்மிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழல் இல்லை ஆண்டவரே. எவனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை குறித்த பார்வை எங்களுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம், என்னுடைய தரித்திர நிலைமை, எங்களுடைய ஆண்டவரே வறுமை நிலைமை, என்னுடைய இல்லாமை, என்னுடைய குறைவு இயேசுவின் நாமத்துல என்னுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தால் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் கொஞ்சமாய் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர திருப்தி அடைய பண்ணாத தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் நிறைவாய் கொடுத்து மீதம் எடுக்க வைக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வெளிப்பாடு, இந்த பார்வை எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை குறித்த சரியான வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே. எங்க சபை ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். இந்த கிராமத்திற்கு, இந்த பட்டணத்திற்கு, தேசத்திற்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே. சொந்த பந்தங்களுக்கு, குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும் ஆண்டவரே. கர்த்தரங்களை அப்படி நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை பெருக பண்ணுங்க. எங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என்னை பெருக பண்ணீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே எங்க கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. காக்கையை கொண்டு போஷித்தீங்களே ஆண்டவரே. எங்களை நீங்க போஷிக்க வல்லவர் அப்பா. எங்க தேவையை எப்படியும் நீங்க சந்திப்பீங்கன்றத நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீனின் வாயில பணத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. எங்களுக்கான அற்புதத்தை எப்படி வேண்டுமானாலும் நீ செய்வீர் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளியேறப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை எங்க இருதயத்தில் விதைக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. வர தடைப்பட்டவர்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர்களை தாராளமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் நீ சந்திப்பீராக. இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.